மார்க் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்பும்படி அன்பாய் கேட்டுக்கிறேன். மார்க் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். காலம் நிறைவேறிற்று, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. அப்புறம் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். ஹல்லேலூயா. மார்க் 1:14 நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து, அவர் கலிலேயாவுக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்றீங்களா? He said the time has come, the time has come, the kingdom of God has come near, repent and believe the good news. The time has come. ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுவதற்கு ஒரு காலம் இருந்தது. ஏனென்றால் நாட்கள் சமீபமாயிற்று. இப்பொழுதும் நாம் தேவனுடைய ராஜ்யம் வருவதாக ஏன் பிரசங்கிக்கிறோம்? ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபமாயிருச்சு. எல்லாரும் சொல்லுங்க, kingdom take over. The kingdom of God is going to take over the kingdom of the world. இந்த உலக ராஜ்யங்கள்லாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குது? ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். இன்னைக்கு ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திக்கிறாங்க. அவர்களுக்கு பிடித்த ஒரு ராஜ்யம் வர வேண்டும். அமெரிக்காவில் பாருங்க, இன்றைக்கு ஓரின சேர்க்கை. அமெரிக்க ஜனாதிபதி அவருடைய ஒயிட் ஹவுஸ்ல அவர் இன்றைக்கு பிளாகை வச்சு ஒயிட் ஹவுஸ்ல நிறைய பேரை அப்படிப்பட்டவங்களை சேர்த்து இப்போ ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க, ஈக்குவாலிட்டி ஆக்ட். என்னவா, இனிமேல் ஸ்கூல்ல சீரார்களுக்கு ஆண்கள் பெண்கள் என்று கழிவறை தனித்தனியா கிடையாது, ஒரே கழிப்பறை. அடுத்தது ஷாக்கிங் நியூஸ், இனிமேல் பாய்ஸ் கேர்ள்ஸ்னு அழைக்கப்பட மாட்டார்கள். தே கேன் சூஸ் தேர் ஜெண்டர். ஒரு பாய் நான் கேர்ள் என்று சொல்லி அவன் அழைத்துக் கொள்ள விரும்பினால் he can call himself as a girl. அவன் மேக்கப் போட்டுக்கலாம், அவன் பெண் உடையை போட்டுக்கொள்ளலாம், அவன் பெண்கள் சைடில் உட்காரலாம், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பிரிச்சு உட்கார மாட்டாங்க. இனிமேல் ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு சொல்லி சிறு பிராயத்திலேயே கல்வி கூடங்களிலேயே இப்பொழுது ஓரின சேர்க்கையை என்கரேஜ் பண்றாங்க. முன்னாடி அமெரிக்காவில் ஸ்கூல்ல அந்த சிறு பிள்ளைகள் பாலியல் காரியங்களிலே ஈடுபட்டால் ஸ்கூலை விட்டு தள்ளி வைப்பார்கள். இப்பொழுது ஈக்குவாலிட்டி அண்ட் என்னவா, அவர்களுடைய செக்ஷுவல் ஓரியன்டேஷனை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கலாமா? தான் யார் என்பதை எதிர்ப்பாளரை வைத்து ஒரு பையன், ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன், அவனுக்கு ஒரு பெண் மேல அட்ராக்ஷன் வருதா இல்ல பாய் மேல அட்ராக்ஷன் வருதான்னு அவன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமா? அப்படியாக தன்னுடைய ஓரியன்டேஷனை சூஸ் பண்ணிக்கலாமா? ஒரு சேனல், அந்த சேனல்ல இருக்கிறவங்க நிறைய பேர் ஓரின சேர்க்கையாளர்கள். அவர்கள் தான் ட்ரம்ப் வரவே கூடாது, ஏன்னா அவர் அந்த ஆக்டை போட்டு கடந்த 4 வருஷம் அந்த காரியங்களுக்கு எதிர்த்து நின்றார். பெண் சிசு கொலை, கருவிலேயே அந்த கரு சிதைவு, அதையெல்லாம் அவர் அபார்ஷன் ஆக்டை கொண்டு வந்து அபார்ஷன் கிளினிக்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டார். இவங்க வந்து அபார்ஷன் நீ பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. விபச்சாரம் இப்போ அவங்களுக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது. விபச்சாரம் யார் வேணா பண்ணலாம். இன்னொருத்தருடைய மனைவியை தைரியமா போய் ஒரு மனிதன் கூட்டி கொண்டு செல்லலாம். அடல்ட்ரி இஸ் நோ மோர் அ சின். அமெரிக்காவுடைய அந்த ஈக்குவாலிட்டி ஆக்ட், யாருனாலும் ஈக்குவல்ஸா. ஸோ இப்போ சபையில் நிறைய பாஸ்டர்ஸ் இப்போ ரிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? சர்ச்சில் பரிசுத்தமாக இரு, ஓரின சேர்க்கையில் ஈடுபடாதேன்னு சொல்லி பாஸ்டர் பிரசங்கம் பண்ணா, சபை மக்கள் என் பாஸ்டர் என்னை ஹர்ட் பண்ணிட்டாரு, என்னை எல்லாரோடையும் ஈக்குவலாக நடத்தாமல் என்னை தவறாக அவர் நடத்தினாரு, எனக்கு விரோதமாக இன்ஜஸ்டிஸ்ன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா போலீஸ் வந்து அவரை கேள்வி கேட்காம அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகலாமா? He can be put in the prison.
ஈக்குவாலிட்டி ஆக்ட்னு சொல்லி. அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்க பார்க்க முடிகிறதா? உலகம் முழுவதுமாக தேவன் கொடுத்த தருணங்கள் அது எவாபரேட் ஆகி இப்போ பிசாசு தன்னுடைய ராஜ்யத்தை தன்னுடைய பாவங்களை ஜனங்களுக்குள்ளே பரவ செய்து, இப்போ அமெரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஜனங்களுக்கு சேட்டன் வர்ஷிப் ஸ்கூல்ஸ்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யூ கேன் ஹேவ் சேட்டன் கிளப் இன் த ஸ்கூல். ஸ்கூல்ஸ்ல எப்படி சண்டே ஸ்கூல் அண்ட் பைபிள் ஓரியன்டேஷன் இருந்துச்சோ, அதே மாதிரி தன் மதத்தை சூஸ் பண்ணிக்கலாம். அதுல இப்பொழுது லேட்டஸ்டா அவங்க கொண்டு வந்து ஜாயின் பண்ணிருக்கிறது சேட்டன் கிளப். சாத்தானை வணங்கலாம், எப்படி வேணா இச்சையை அவர்கள் அனுபவிக்கலாம். இதெல்லாம் இந்த உலகம், மாமிசம், பிசாசு. தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்தம், நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். ஆனா உலகத்தின் ராஜ்யம் புசிப்பு, குடிப்பு, களியாட்டுகள், வெறித்தனம், சோதோம் குமோராவுடைய பாவங்கள். சோதோம் குமோராவுடைய பாவத்தை பார்த்து ஆண்டவர் அருவருத்து அவைகளை வானத்தில் இருந்து ஆண்டவர் அழித்தார். ஏன்? அது விட்டு அப்படியே பரவி பயங்கரமா எல்லா தேசங்களுக்கும் எடுத்துரும். அதே மாதிரிதான் ஒரு அழிவு இப்பொழுது வருவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அமெரிக்க தேசம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்னுரிமை கொடுத்த ஒரு ஜனாதிபதியை ரிஜெக்ட் பண்ணி, தங்களுக்கென்று சொல்லி தங்கள் இச்சைகளின்படி தங்களை விடுதலையோடு விடுவதற்கு கண்டிப்பில்லாத ஒரு தகப்பனை சூஸ் பண்ணி தேவனை புறக்கணித்திருக்கிறார்கள். தேவனை அவர்கள் அசட்டை பண்ணி இருக்கிறார்கள். இப்ப ஆண்டவர் அமைதலா இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாள் நீங்க பாப்பீங்க, கர்த்தருடைய பாதுகாவலின் கரம் விலகும் போது என்னென்ன தீமைகள் நடக்கும்ன்றத பார்க்க போறீங்க. ஒரு பக்கம் அந்த மாதிரி சாத்தானுடைய கிரியைகள் வலுத்து கொண்டே இருக்கிறது. ஸோ சபையில் பாஸ்டர்ஸ் அந்த மாதிரி பேசுறதுக்கு பயப்படுறதுனால பாஸ்டர்ஸ் என்ன பண்ண முடியும்? மாரலி பயங்கரம் பாஸ்டர்ஸ் டென்ஷன்ல இருக்கிறாங்களா? நிறைய பாஸ்டர்ஸ் ரிசைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா பலிபீடத்திலிருந்து சொல்றாங்களா, ஓரின சேர்க்கையாளர்கள் அவங்க 2 பேர் கம்யூனியனுக்கு எடுக்க வந்தாங்கன்னா நீ அவர்களுக்கு கம்யூனியன் கொடுக்காம இருக்கக்கூடாது, கொடுத்தாக வேண்டும் என்று சொல்கிறார்கள். எப்படி ஒரு போதகர் பைபிளை வைத்துக்கொண்டு இதில் தெளிவாக வேதம் நிறைய காரியங்களை சொல்லுகிறதே, எப்படி இதை செய்ய முடியும்? அதுதான் தேவனுடைய ராஜ்யம் இப்போ சமீபமாக இருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு அடையாளம்? மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கடைசி நாட்களுடைய அடையாளங்களை காண்பிக்கிறார். கடைசி நாட்களில் மனுஷருடைய அன்பு தணிந்து போய்விடுமா? அன்பு என்பது நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இவங்க மாய்மாலமான அன்பு, பரிசுத்தம் இல்லாத அன்பு. பரிசுத்தம் இல்லாத அன்பை கர்த்தர் அருவருக்கிறார். கையவே தெல்வியா சொல்லு. இந்த எல்ஜிபிடி குரூப் என்ன பண்றாங்கன்னா, கடவுள் அன்பா தானே இருக்க சொல்றாரு, கடவுள் அன்பா தானே இருக்க சொன்னாரு. ஏசாமி என்ன பண்ணாரு? விபச்சாரத்தில் கைமயமா பிடிக்கப்பட்ட ஸ்திரிய கல்லறிய வேண்டான்னு சொன்னார்ல. அவங்க மறந்துடுறாங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை சொன்னது யாருங்க? ஒரு ஸ்திரிய இச்சையோட பார்க்க, ஒரு ஸ்திரியோட விபச்சாரம் பண்றவன் அல்ல, இச்சையோட பார்க்கிற எவனும் அவளோட பாவம் செய்து ஆகிவிட்டதுன்னு சொன்னது யாருங்க? ஏசுசாமி. அதை பத்தி மறந்துடுறாங்க. நீ போ, இனி பாவம் செய்யாதேன்னு விபச்சார ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் சொல்லி அனுப்புனாரு. நான் மன்னிச்சுட்டேன், நீ எத்தனை தடவை வேணா பாவம் செய்யணும்னு சொல்லல. அதனாலதான் அவர் பார்த்தாரு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஏன்? பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணம், ஜனங்கள் பாவத்திலே வாழ்ந்தார்கள், அவர்கள் பாவத்தின் மன்னிப்புக்கு ஆண்டு பலி செலுத்தணும். ஸோ பாவம் செய்து அவங்க மனசுக்குள்ள பேக் ஆஃப் த மைண்ட் என்ன ஓடிக்கிட்டு இருந்துச்சு? நான் பாவம் செய்தாலும் பரவாயில்ல, இந்த ஆட்டை பலி கொடுத்து நான் என்ன பண்ணுவேன்? பாவ மன்னிப்பை வாங்கிடுவேன். ஸோ அவங்க பாவம் பண்றதுக்கு பிளான் பண்ணி செஞ்சாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா அவர் வந்து, பூமியினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் வேண்டாம்ப்பா, பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமா வந்திருக்கிற, மனம் திரும்பி
சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். சுவிசேஷம் என்றால் என்ன? What is the gospel? Jesus came for me. He died on the cross for my sins and he rose up on the third day to make me alive again, to take me to heaven. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நம்ம துரிதமா பிரசங்கம் பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாசல் மூடுவதற்கு முன்பாக சீக்கிரமா அறிவிக்கலாமா? கவனிங்க, நான் சில வருடங்களுக்கு முன்பாக ஃப்ரீடம் நிறைய நடத்தி 2011 ஒரே கேலண்டர் இயர்ல 7 ஃப்ரீடம் நடத்தினோம். என் சகோதரி என்கிட்ட கேட்டாங்க, ஒரு ஃப்ரீடம் நடத்துறதுக்கே 2010 நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோமே. நான் சொன்னேன், இல்லை, வாசல் மூட போகிறது. 2011 we did 7 freedoms in a calendar year. இன்னைக்கு பாருங்க, நினைச்சா கூட நம்ம அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கு முடியாம இருக்குது. இன்னைக்கு நான் ஏன் டெய்லி உங்ககிட்ட பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? என்ன, என் மனசுக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. கொடிய காலம் வருகிறது, முடிஞ்ச அளவுக்கு ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சீக்கிரமா அறிவி. அப்போஸ்தலருடைய இந்த சத்தியத்தை அறிவிச்சு சபை எப்படி இருக்க வேண்டும், பக்கவாட்டில் நுழைந்து கலாத்தியரை வழித்தப்பு செய்கிற கொரிந்தியருக்கு மறுபடியும் அவங்க விட்டு வந்த பாவங்களுக்கு திரும்பி போகாதபடி அவங்கள சத்தியத்தில் பலப்படுத்துன்னு ஆண்டவர் என்னை துரிதப்படுத்துறதுனால வேற எல்லா காரியத்தையும் நிறுத்தி வச்சுட்டு கம்ப்ளீட்டா டெய்லி உட்காந்து பிரசங்கம் பண்றத தலையாய கடமையா எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்ம வர்றதுக்கு முன்னாடி காப்பாற்றணும். வந்த பிறகு வந்துருச்சேன்னு அழுது பிரோஜனம் கிடையாது. இந்த இடத்துல பில்டிங்ல வந்தபோது 2ஆம் ஃப்ளோர்ல மீடியாவை போடலான்னா பல்வேறுபட்ட கருத்துக்கள் நம்முடைய சபையிலிருந்து வந்தது. எதுக்கு மீடியாவுக்கு செலவு பண்றீங்க, மீடியாவுக்கு செலவு பண்ணாதீங்க. ஆனால் என் உள்ளத்துல ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங், மீடியா கண்டிப்பாக வேணும். கடந்த வருஷத்துல இந்த பேண்டமிக் வந்தபோது சபைகள் எல்லாம் மூடி இருந்தது. கெஸ் வாட் வாஸ் ஒர்க்கிங்? அவர் மீடியா வாஸ் ஒர்க்கிங். 16 பேர் தங்கி இருந்து மீடியா மட்டும் தங்கு தடை இல்லாமல் எல்லா சபைகளும் ஜூமை கத்துக்கிட்டு வர்றதுக்குள்ள நம்ம சபை ஆல்ரெடி ஆராதனைகளை ஜூம்லயும் யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் மார்ச் மாசத்திலிருந்து செப்டம்பர் மாதம் முடிய நம்முடைய சபையின் ஆராதனைகள் எல்லா ஆராதனை கூடங்களும் மூடி இருந்தது. நம்முடைய சபை மட்டும் திறந்திருந்தது. ஏன் இதை சொல்லுகிறேன்? ஒரு காரியம் வருவதற்கு முன்பாகவே அந்த சீசனை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். God will reveal about the season. அந்த சீசனை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இது என்ன சீசன்? The kingdom of God has come near us. தேவனுடைய ராஜ்யம் பக்கத்துல வந்திருக்குது. தேவனுடைய ராஜ்யம் அருகாமையில வந்திருக்குது. We have to preach the gospel. We have to take சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? So I am going to give you 7 keys to the kingdom of God. 7 keys to the harvest in the kingdom of God. எழுதி கொள்ளுங்க. 7 சாவிகள் தேவனுடைய ராஜ்யத்தின் அறுவடை. நான் ஆணித்தரமா விசுவாசிக்கிறேன், ஒரு பெரிய அறுவடை நமக்கு முன்னாடி காத்துக்கிட்டு இருக்குது. ஒரு எலியா என்கவுண்டர், எலைஜா என்கவுண்டர் நடக்க போது, அதுக்கு பிறகு இந்த தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் இருக்கிற எல்லா ஜனங்களும் கர்த்தரே தேவன் என்று முழங்க போகிறார்கள். அதுக்கு தான் பீக் ஆயிட்டே போகுது. அதுக்கு தான் பீக் ஆயிட்டே. உங்கள் தேவன் எங்கேன்னு கேட்கிறாங்க, உங்களுடைய ஆண்டவர் எங்கன்னு கேட்கிறாங்க. உங்களோட இருந்த இயேசு மரித்து விட்டாரே, என்ன செய்ய போறீங்க? 50 நாட்கள் சீஷர்களுக்கு எவ்வளவு குழப்பம் இருக்கும். ஒரு நாள் அந்த பெந்தேகோஸ்தே நாள்ல கர்த்தர் வானத்தை திறந்தார், அக்கினியை ஊத்துனாரு, பிரசங்கம் பண்ணா 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. விசேஷித்த அற்புதங்கள், பவுலுடைய உருமால்கள், கர்ச்சீஃபுகள், பேதுருடைய நிழல் பட்டு, இதெல்லாம் நடக்க போகுது. நான் ஆணித்தரமா விசுவாசிக்கிறேன். செத்தவங்களை உயிரோடு எழுப்ப போகிறோங்க. சொல்லுங்க ஆமென். ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்குது. எத்தனையோ ஐசியூல டாக்டரால கைவிடப்பட்டவங்க, அவங்களை கர்த்தர் உயிரோடு எழுப்பிக்கிட்டு இருக்கிறார். ஜெபம் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறது. சொல்லுங்க ஆமென். இன்னும் தைரியமா நம்ம செய்ய போறோம். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டு என்று சொல்ல போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம். இந்த 7 இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஹார்வெஸ்ட் இஸ் கமிங். பெரிய அறுவடை வருகிறது. அந்த அறுவடை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பாருங்க எல்லாத்தையும் ரொம்ப சென்ஸ் பண்ணி தான் வேலை செஞ்சார். 3.5 வருஷம்
அவர் இரவும் பகலும் தூங்கவில்லை. இரவெல்லாம் ஜெபித்தார், பகலெல்லாம் கிராமங்களில் ஊழியம் செய்தார். He knew time was limited. So 3.5 years he worked day and night to bring the souls. அந்த இம்பாக்ட் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் அவருடைய ராஜ்யத்தை வளர்த்திருக்கிறார். 3.5 years ministry has impacted the world. AD BC அப்படின்னு உலகத்தையே பிரிச்சது 3.5 years ministry. நான் விசுவாசிக்கிறேன், we are also standing pivotal point. இதுவரைக்கும் ஒரு பேண்டமிக் வந்து முழு உலகமும் அடைக்கப்பட்டு சரித்திரமே இல்லை. அப்போ we are also standing in a pivotal point. Pivotal point என்ன தெரியுமா? ஒரு நூல் வந்துகிட்டே இருக்கும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த நூல் இப்படி வந்து திரும்பும் தெரியுமா? அதுக்கு பேர் தான் pivotal pointன்னு அர்த்தம். அதில் வந்தா அதுக்கு பிறகு அந்த நூலை எங்க வேணா கொண்டு போகலாம். இப்போ நம்ம 2020 பிவட்டல் பாயிண்ட் அடைஞ்சிருக்கிறோம். ஒன்று இது மேலே போகலாம், இல்லை சொசைட்டி கீழே போகலாம். நம்ம விசுவாசிக்கிறோம் கர்த்தர் எழுப்புதலை கொடுத்து சமுதாயத்தை மேலே தூக்குவாராக. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 31 உவமைகள் மூலமா ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் உவமைகள் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த 31 உவமைகள்ல many of them were regarding agriculture and the kingdom of God. விவசாயமும் தேவனுடைய ராஜ்யமும். சொல்லுங்க அல்லேலூயா. இது ஒரு டைட்டில் கூட வைக்கலாம், விவசாயமும் தேவனுடைய ராஜ்யம். விவசாயத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது, அதை குறித்து தான் இன்னைக்கு உங்களோட கூட நான் சில வசனங்களை கொடுக்க போறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. முதலாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 31-32 வாசிங்க. அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாயிருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். கவனிங்க, அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கு. கிங்டம் ஆஃப் காட் இஸ் லைக் எ சீட். அதே மார்க் 4:11 வாசித்து பார்த்தீங்கன்னா, அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. For you it has been given to understand the secret of the kingdom of God. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம். இன்னைக்கு உங்க மத்தியில் நான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை நான் கொடுக்க போகிறேன். அந்த ரகசியமான 7 சாவிகள் என்ன? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களா. This is going to be not just for the kingdom of God. கிங்டம் ஆஃப் காட்ல தான் நீங்களும் நானும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையிலையும் இதையே பயன்படுத்தணும்னா நமக்கும் ஒரு அறுவடையை கத்த தருவார். ஐ டிக்ளேர் யூ டெட் ஃப்ரீ. கடன் இல்லாம நீங்க மாற போறீங்க. அதற்கு தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு இந்த 7 சாவிகளை பயன்படுத்த போகிறது. வியாதி இல்லாம நீங்க மாற போறீங்க. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு உதவி செய்ய போகிறது. இந்த பூமியில உங்களுடைய வேலையில நீங்க ஜெயிக்க போறீங்க. தேவனுடைய ராஜ்யம் இந்த 7 சாவிகள், திறவுகோல்கள் உங்களுக்கு உதவி செய்ய போகிறது. The secret of the kingdom of God has been given to you, but to those on outside it is given to them as parables. ஊமைகளாக புறம்பே இருக்கவளுக்கோ இவைகளெல்லாம் ஊமைகளாக சொல்லப்படும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. So here the Lord considers this kingdom to a seed. ஒரு seed, ஒரு mustard seed. கடுகு விதைக்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறதை பார்க்க முடிகிறது. மார்க் 4:26 சரி, மார்க் 4:30 பாருங்களேன். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய். விதை, எல்லாரும் சொல்லுங்க விதை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் ஒரு விதை. நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய ராஜ்யம் நம்ம பார்க்கிறபடி அது பகலில் வளர்கிறது அல்ல, இரவிலே வளர்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும் அதிகமாக செடி வளர்வது இரவில தான்? நான் விசுவாசிக்கிறேன் 2020 என்கிற இந்த பேண்டமிக் வந்த இருளிலே தேவனுடைய ராஜ்யம் முளைத்து எழும்பி இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் 2020 பேண்டமிக் நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்குது. இல்லாட்டி இந்த மாதிரி டெய்லி ஜெபத்துக்கு வருவோமா? டெய்லி காலையில் ஏன் 5 மணிக்கு உட்காருவோமா?
எல்லாம் சும்மா ஜாலியால இருந்துகிட்டு இருந்தோம். ஆண்டவர் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும், நம்ம இன்னும் கொஞ்சம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. அப்படிதான் இருந்தோம், நம்மெல்லாம் ஜாலியா இருந்தோம். வந்துச்சு பாருங்க, விழித்திரு தனித்திரு வீட்லயே இரு அப்படின்னு சொன்ன உடனே பயம் வந்துருச்சு. அடடா, உசுரை காப்பாத்தணும்னா தேவ ராஜ்யத்தை தவிர வேற வழியே இல்லை போல இருக்குது. ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை பரிசுத்தமாக்கும். எல்லா பாரும் மூடி கிடந்துச்சு, எல்லா ஹோட்டலும் ஒயின் ஷாப்பும் மூடி கிடந்துச்சு. கர்த்தருடைய ஆலயம் மட்டும் திறந்திருந்தது, ஆராதனை மட்டும் திறந்திருந்தது. அதான் தேவனுடைய ராஜ்யம். சைலண்டா இருக்கும், ஆனா வயலண்டா இருக்கும். கையவே தள்ளிவே சொல்றீங்களா? ஸோ நம்பர் 1, தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு விதை. நம்பர் 2, தேவனுடைய ராஜ்யம் என்பது நிலம், சாயில். ஏன்னா மார்க் 4:8 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து, சில விதை நல்ல நிலத்திலே விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. சோ விதை எங்கே விழ வேண்டும்? நல்ல நிலமாகிய தேவனுடைய ராஜ்யத்தில் விழ வேண்டும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நல்ல நிலத்தில் இருக்கிறீங்க. அதனாலதான் நீங்க கர்த்தருடைய விரும்புகிற மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறீங்க. You are bearing fruits of repentance. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள், ரட்சிப்புக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். We are exhibiting the repentance of God, bearing fruits of holiness, bearing fruits of the Spirit. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஆவியின் கனியோ. நம்ம இடத்துல அது வெளிப்படுகிறது. காரணம் என்ன? நம்ம நல்ல நிலத்தில் இருக்கிறதுனால. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நல்ல நிலமா இல்லாம இருந்தா ஞாயிற்றுக்கிழமை நீ வந்து அட்டெண்டன்ஸ் அடிச்சுட்டு போனா போதும், உங்களைய பிடிச்சி வற்புறுத்தி டெய்லி வாங்கப்பா. ஐயோ, இந்த மனுஷனுக்கு வேற வேலையே இல்லை. இவங்கெல்லாம் யோசித்திருப்பாங்க, 40 நாள் இவரோட ஊர் ஊரா சுத்தணும், திருப்பி 21 நாள் டெய்லி சர்ச்சுக்கு வரணுமா? தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குது. நீங்க எந்த நிலத்தில் இருக்கிறீங்கன்றது அதனுடைய பெரிய டிஃபரன்ஸை இனிமேல் தான் பார்க்க போறீங்க. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் எல்லாம் 30, 60, 100 மடங்கா இப்ப கர்த்தர் உங்களெல்லாம் ஆசீர்வதிக்க போறாரு பாருங்க. உலகத்துல உங்களை கர்த்தர் உயர்த்தி வைக்கிற நாட்கள் வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஒரு பெரிய ஷிஃப்ட் இந்த உலகத்துல வரப்போகிறது. அதுல கர்த்தர் நீதிமான்களுக்கு நேரா துன்மார்க்கருடைய ஆஸ்தியை திருப்ப போறார். நானா இருந்த சத்தமா ஹல்லேலூயா சொல்லியிருப்பேன். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயம் தான் அந்த நல்ல நிலம். விதை தேவனுடைய வார்த்தை, உங்க இருதயம் தான் நல்ல நிலம். சபை ஒரு நல்ல நிலம். வேதம் சொல்லு, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரத்தில் முதிர் வயதிலும் கனி தந்து செழுமையும் புஷ்டியுமா இருப்பார்கள். சங்கீதம் 92 வாசிக்கிறோம்ல, நல்ல நிலம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் த குட் சாயில். ஆகவே தான் ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஆண்டவர் வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யணுமா? What is our responsibility until the Lord comes? Hosea 10 verse 12. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், உங்களுடைய காலியான நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும், அந்த ராஜாதி ராஜாவுடைய ராஜ்யம் வந்து உங்கள் மேல் நீதி என்கிற பின்மாறி மழையை வருஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. நிலமே நீ அவரை தேடிக்கிட்டே இரு. ஆமென். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரை தேடுகிற காலம், நிலத்தை பண்படுத்துற நேரம். நம்ம நிலத்துல பண்படுத்துறோம் என்ன தெரியுமா? விதைக்கிறவங்க விதைக்கிறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ஏர் உழுவாங்க. ஏர் உழுது உள்ள இருக்கிற பெரிய பெரிய கல்லெல்லாம் தூக்கி வெளியே போட்டு இந்த விதை நல்லா வளர்றதுக்கு அந்த நிலத்தை நல்லா கிண்டி எடுத்து தேவையற்றதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? உங்க லைஃப்லயும் தேவையற்றவைகளை கர்த்தர் எடுத்து போடுவாராக. உங்கள் நிலம் பண்படுவதாக. கர்த்தர் வந்து நீதியை வருஷிக்க பண்ண போறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. மூணாவது காரியம், இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் ஃபர்ஸ்ட் சொன்ன சீடு, செகண்ட் சொன்ன சாயில், தேர்ட் சொல்றேன் சீசன். சீசன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். For a harvest, season is very important. Seed, the word of God. Soil, your heart or the church of God.
சீசன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்? யோவான் 4:35 ஆண்டவர் சொன்னாரு. யோவான் 4:35 அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? அறுவடை வர்றதுக்கு 4 மாசம் இருக்குதுன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. ஏன்னா உங்களுக்கு விதைச்சா நேச்சுரல்ல எவ்வளவு நாள்ல விளைச்சல் வரும்னு தெரியும். ஆனா இவர் சொல்றாரு, இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது, சூப்பர் நேச்சுரல் ஹார்வெஸ்டுக்கு இப்பொழுதே விளைந்திருக்கிறது என்று கண்களை ஏறெடுத்து பாருங்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்க. உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்கள். What a beautiful way God is explaining the kingdom of God. He says season is very important. நீங்க நிறைய பேர் you are missing your season. உங்க சீசனை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க சீசன்ல கர்த்தர் உங்களுக்கு தர பிரேக் த்ரூ, அது திருமணமா இருக்கலாம், பிள்ளை பேரா இருக்கலாம், வீடு கட்டுறதா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம். ஆண்டவர் கூப்பிடும் போது வந்துடணும். வலைய போட்டு பின்னாடி வான்னா வந்துடணும். ஆண்டவர் அழைக்கும் போது இல்ல சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு அப்புறம் வரேன், நான் நிலத்தை கொள்ள போறேன், எங்க அப்பாவை புதைக்க போறேன். ஆண்டவர் சொல்றாரு, மரித்தவர்களை அடக்கம் பண்ண. நீ என் பின்னாடி வா, டைம் ஆச்சு, ஓடியா. யோவான் 9 அவர் சொல்றார், பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியையை செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. There is coming a time when nobody will be able to do anything. It is time now. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, the time is now. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நாளைக்கு ரட்சணிய காலம், அடுத்த வருஷம் ரட்சிப்பின் நாள் சொன்னாரா? இன்றைக்கே அனுக்கிரக காலம், இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது அனுக்கிரக காலம். அனுக்கிரக காலம் என்ன தெரியுமா? இட் மீன்ஸ் God's year of grace. இன்னும் கர்த்தர் கிருபையா இருக்கிறார். இன்னும் கர்த்தர் சொல்லுங்க அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6:2 சொல்கிறது, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரே. பழைய ஏற்பாட்டுடைய கொட்டேஷன் போடணுமே. இப்போது அவர் என்ன சொல்றாருங்க? இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம். கொரிந்தியருக்கு அவர் ஞாபகப்படுத்தினது எங்க தெரியுமா? ஏசாயா 49 8 அவர் சொல்லி இருக்கிறார். ஏசாயா 49:8 பாருங்க. அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளில் உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழான கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்கப்படும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? somebody say season. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சீசன். நான் சொல்றேன், இது உங்க சீசன். சீசன்ல பழுக்கிற பழம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். சீசன்ல தான் நிறைய மீன் கிடைக்கும். பிரீடிங் சீசன் இருக்குது, அதுக்கு பிறகு மீன் விளைஞ்ச சீசன் இருக்குது. எதுக்காக? கடல்ல சில மாதங்கள் சில நாட்கள் மீன் பிடிக்க போக கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் தவிக்கிறாங்க. ஏன்? அது பிரீடிங் சீசன். அது பிரீட் பண்ணிட்டு இருக்கும் போது போய் அந்த மீனை பிடிச்சிட்டீங்கன்னா அடுத்த மீன் வராது. யூ ஹாவ் டு கிவ் டைம். ஆண்டவர் நிலத்தில் அதே மாதிரி வச்சிருந்தார். 6 வருஷங்கள் நிலத்தை உழுகணும், 7வது வருஷம் ஓய்வு வருஷம். So God operates in seasons. நான் விசுவாசிக்கிறேன், ஹார்வெஸ்டிங் சீசன் இப்போ வந்திருக்கு. கையை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன். என்ன மாதிரி சீசன்னா கவனிங்க, கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அந்த 6th இயர்ல he gave them not only the year of 6 னுடைய அறுவடை மட்டும் இல்ல, 7th இயர்னுடைய அறுவடையும் சேர்த்து கொடுத்தார். டபுள் போர்ஷனை கொடுத்தார். I believe God is going to empower us with a double portion anointing, that we will not have harvest of just 1 year, we are going to have a double portion anointing of blessing. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், காலம் கடைசி நாட்களை பிரயோஜனப்படுத்தி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாட்கள் பொல்லாதவைகள் என்ன பண்ணும்? காலத்தை பிரயோஜனப்படுத்தி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்தி சொன்னார்ல. Season is very important.
சீசன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது நம்பர் 4, சர்வன்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஊழியர்கள் ரொம்ப முக்கியம். ஊழியர்கள் ரொம்ப முக்கியம். மத்தேயு 21:28-30 வாசித்து பார்க்கும்போது, ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். 2 sons to a father. மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். Son, go and work today in the vineyard. அதற்கு அவன் மாட்டேன் என்றான். I will not, he answered. ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். Later he changed his mind and went. இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும். என்ன சொன்னாரு? போகிறேன். சர்ச்சில் என்ன சொன்னாரு? போறேன். ஊழியம் செய்கிறேன் பாஸ்டர், உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் பாஸ்டர், நம்ம செய்யலாம் பாஸ்டர், சர்ச்சை கட்டுவோம் பாஸ்டர், செய்கிறேன் பாஸ்டர் சொல்லிட்டு என்ன பண்ணானா? போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. Servants are important. ஆண்டவர் அறுவடையை பத்தி சொல்லும்போது எதுக்கு ஜெபிக்க சொன்னாரு? அறுவடையும் ஆட்கள் என்னங்க சொன்னாருங்க? அறுவடை மிகுதி, ஆட்கள் கொஞ்சம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அறுவடை நிறைய இருக்குதுங்க. அல்லேலூயா. நீ கரெக்டா வேலை செஞ்சினா அறுவடைக்கு கர்த்தர் கூலியை கொடுப்பார். 1வது மணி நேரம் வந்தவனுக்கும் சரி, 11வது மணி நேரம் வந்தவனுக்கும் கூலி கொடுக்கிறது யாரு? எசமா. எசமான் கொடுப்பாரு. எசமான் கூலி கொடுக்காம இருக்க மாட்டாரு. அவர் கரெக்டா கொடுப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. அவரை நம்பணும். வர்றேன்னு சொன்னான் பெரியவன், வராம போயிட்டான். வரமாட்டேன்னு சொன்னான் சின்னவன், வந்துட்டான். இப்ப சொல்லுங்க, அப்பாவுக்கு யார பிடிக்கும்? வர்றேன்னு சொல்லிட்டு வராதவனா? யார் என் காரியமாய் போவார்? வாழ்ந்தாலும் உம்மோடுதான். இந்த பாட்டு நான் இனிமேல் பாடவே மாட்டேன், பாட மாட்டேன். மரித்தாலும் உம்மோடுதான், உமக்காகத்தானே உயிர் வாழ். எத்தனை கர்ச்சீஃபுகள், எத்தனை டவல்கள் ஈரமானது. ஆனால் இன்றைக்கோ ஊழியன்றது என்ன தெரியுமா? சர்வன்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஊழியன்றது என்ன வேலைங்க? உங்க வீட்டில் 10 பாத்திரம் தேய்க்கிறவங்களை என்ன சொல்லுவீங்க? சர்வன்ட், வேலைக்காரங்க. இப்போ என் வேலை என்னங்க? சர்வன்ட். சர்வன்ட்னு கூப்பிடுறதுல சந்தோஷப்படணும். ஏன்னா என் எஜமான் இயேசுவே இடுப்புல கச்சையை கட்டிக்கிட்டு தன் சீஷர்களை காட்டி கொடுக்க போகிற யூதாஸ்காரியோத்த கால கழுவுனாரு. என் எஜமானே சர்வன்டா இருக்கும் போது எனக்கு என்னையா பட்டமும் பதவியும் பேரும் புகழும்? சபைக்கு இடம் வாங்கி தரேன், சபைக்கு மைக் வாங்கி தரேன், சபைக்கு சேர் வாங்கி தரேன், எதுவுமே எனக்கு வேண்டாம். ஏன் ராஜா என்ன ராஜாதி ராஜாவை வச்சிருக்கிறார். எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ஐ வில் பி த சர்வன்ட் ஆஃப் மை மாஸ்டர். ஸோ ஆண்டவருடைய ஆதங்கம் பாருங்க. அவர் சொல்றாரு, அறுப்புக்கு எஜமான் என்ன பண்ணணுமா? வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். யாரை வேண்டிக் கொள்ளணும்? பிதாவை வேண்டிக் கொள்ள வேண்டும். எதுக்கு வேண்டிக் கொள்ளணும்? அறுப்புக்கு. சர்வன்ட்ஸ் ஃபார் த ஹார்வெஸ்ட். எல்லாரும் சொல்லுங்க, ப்ரே ஃபார் சர்வன்ட்ஸ். என்னோட அதிகமான ஜெபம் என்ன தெரியுமா? இப்போ நம்ம ஊழியத்தில் இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. இவ்வளோ நாட்கள் நம்முடைய ஊழியத்தை திரும்பி பார்த்தீங்கன்னா நிறைய பாஸ்டர்ஸ் வந்த காணிக்கையை அப்படியே அவங்க குடும்பத்துக்கு, அவங்களுடைய தனி பர்சனுக்கு எடுத்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய ஊழியம் we have believed in the kingdom of God, so believed in the servant. ஒரு 30லிருந்து 65-68 பேர் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு இவ்வளோ பேரை வச்சு? ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும்னா தனி மனுஷனால முடியாது, ஒரு டீமாக தான் சேர்ந்து செய்ய முடியும். அதுக்காக தான் we need servants of God. அதனால தான் servants. That is why God said, pray
ஃபார் servants to be released. நான் விசுவாசிக்கிறேன் நம்ம சபையில கர்த்தர் சீக்கிரத்துல பெரிய விரிவாக்கத்தை தர போறார். இங்க இருக்கிற பல பேர் கர்த்தருக்காக முழுமையா ஊழியத்துக்கு வர போறீங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்பர் 5 sacrifice is important. Keys to the kingdom of God, keys to the revival in the kingdom of God. நம்பர் 5 sacrifice. சங்கீதம் 126 5-6, Psalm 126 5 and 6. கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோட திரும்பி வருவான். Somebody said amen. யாராவது சொல்லுங்க sacrifice, தியாகம். பாருங்க, இந்த விதையை விதைக்கிறவன் ஏன் அழுகிறான்னா, மத்திய திரைக்கடல் பகுதியில் மழை ரொம்ப வராது. ஸோ விதைக்கும் போது கரெக்டாக மழை வரணும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அறுவடை எடுக்கும் போது அதில் விதை தானியம் அப்புறம் உணவு தானியம் ரெண்டாக பிரிப்பாங்க. உணவு தானியத்தை இவங்க சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க, விதை தானியம் தான் மிச்சம் இருக்கும். இந்த விதை தானியத்தை எடுத்து சாப்பிட்டுட்டாங்கன்னா அடுத்த விவசாயத்துக்கு என்ன ஆகுங்க, முதல் இல்லாமல் போயிடும், அறுவடையே இல்லாமல் போயிடும். ஸோ விதை தானியத்தை கொடுக்க மாட்டாங்க. பிள்ளைங்க வர போறம நின்று அழுது அப்பாவை பார்த்து கெஞ்சுமா, அப்பா பசிக்குதுப்பா, தயவு செய்து அந்த விதையை கொடுங்கப்பா, அரிசி பொங்கி சாப்பிடலாம்ப்பா. அப்பா கண்ணீரோட சொல்லுவார், இல்லை பிள்ளைய, இதை விதைச்சாதான் நம்ம அடுத்த அறுவடை. கண்ணீரோடு அந்த விதையை தூக்கி சுமந்துட்டு போவானா. ஆனால் ஒரு நாள் பசியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த விதைகள் 30, 60, 100 மடங்கா அது விளைஞ்ச உடனே அறுத்துக்கிட்டு திரும்பி வரும்போது நம்ம ரூவா திருச்சபைக்கு சீக்கிரமா கர்த்தர் கம்பீரமான அறுவடை. 15 வருஷம் கண்ணீருக்கு சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்க துக்கத்தை சந்தோஷமா மாத்த போகிறார். கண்ணீரோடு விதைப்பாயானால் கம்பீரமா அறுத்துடுவாயே. அருமையான சாம் ஜபுதர் அண்ணன் என்கிட்ட ஒரு பாடலை எழுதணும்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சார். சொன்னாரு, விதைப்பும் மறுப்பும் ஒளிவதில்லையே, அல்லேலூயா அல்லேலூயா. அந்த பாட்டை வந்து எழுதுறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ அந்த அவர் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு டியூன் போட கர்த்தர் கிருபை செய்தார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க சொன்ன, கண்ணீரோடு விதைப்பாயானால் கம்பீரமாய் அறுத்திடுவாயே. சத்தமா ஆமேன்னு சொல்லுங்களேன். கண்ணீரோடு விதைப்பாயானால் கம்பீரமாய் கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஒரு அறுவடையை தரப்போறார். அதனால்தான் இதுவரைக்கும் கண்ணீரோடு விதைச்சிருக்கிறீங்க. சொல்லுங்க ஆமே. ஆபிரகாமே, நீ ஏன் அழுகிற? கண்ணீரோட விதைச்சிட்டு இருக்கிற. ஒரு நாள் கம்பீரமா நீ அறுவடை செய்ய போகிற. அண்ணாளே பெண்ணினாள் என்ன குத்தி குத்தி காண்பிக்கிறா. கவலைப்படாத, சாமுவேல் வர போகிறான். கம்பீரமா அறுக்க போறீங்க. உங்களை பரியாசம் பண்ணவங்களுக்கு முன்னாடி கர்த்தருடைய தலையை உயர்த்தி வைக்க போறா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க தியாகத்தை, உங்களுடைய அந்த 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 இழப்புகளை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஊழியனாவே தியாகம் தாங்க. sacrifice, service to God without sacrifice is a religion. Service to God with sacrifice is kingdom. கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுதியான பலனை தரும். அப்ப அந்த கோதுமை மணிக்கே ஒரு சாக்ரிஃபைஸ் தேவைப்படுகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? யாராவது ஒருத்தர் கோதுமை மணி மாதிரி விழதாங்க செய்யணும். யாராவது ஒருத்தவங்க ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கணும். யாராவது ஒருத்தவங்க மற்றவங்களோட அதிகமான கஷ்டம் பட்டுதான் ஆகணும். மற்றவங்க மாதிரி சுகபோக வாழ்க்கை வாழ முடியாது. somebody needs to suffer. ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அரை நிர்வாணமாய் தொங்கி முழு உலகத்தின் பாவத்துக்காக வதைக்கப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது? ஒரு மனிதனுடைய, ஒரே தேவனுடைய குமாரனுடைய அந்த பலி முழு உலகத்துக்கும் பாவ மன்னிப்பு ரட்சிப்பு. யோவான் 12:24, கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால்
ஆறாவதாக ஷவர்ஸ். அடுத்தது இந்த அறுவடைக்கு தேவை பின்மாறி மழை. எல்லாரும் சொல்லுங்க, பின்மாறி மழை. பின்மாறி மழை. சத்தமா சொல்லுங்களேன், பின்மாறி மழை. சொல்லுங்க அல்லேலூயா. பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? தக்கபடி உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் அவர் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். அன்பார்ந்த பிள்ளைகளே கவனிங்க, ரொம்ப ஆண்டவர் இம்பார்ட்டன்டா பிரேன்னு சொன்னதுக்காக நம்ம ஜெபிக்கணும். விதைக்காக, நிலத்துக்காக, சீசனுக்காக, சர்வன்ட்டுக்காக, சாக்ரிஃபைஸ்க்காக, இப்ப ஷவர்ஸ்க்காக. ஏன்னா எசேக்கியேல் 34:26 ஆண்டவர் சொன்னாரு, ஆசீர்வாதமான மழை பெய்யுமா, அப்போது என்ன ஆகும்னா மலையே ஃபுல்லா செழிப்பா மாறிவிடுமா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? Pray for the showers of blessing. I will send down showers in season. வாசிங்க எசேக்கியேல். நான் அவர்களையும் என் மேட்டின் 34:26-27. எசேக்கியேல் 34:26-27. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். விவசாயத்துல நல்ல மகசூல் வரணும்னா மழை வேணும், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆத்தும அறுவடை வேணும்னா பின்மாறி ஆவியானுடைய பெருமழை வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? There shall be showers of blessing, showers of blessing we need. ரொம்ப ஃபேமஸான இங்கிலீஷ் பாட்டு. There shall be seasons refreshing. ஆண்டவர் ஒரு பின்மாறி மழையை ஊத்த போறா. ஆவியை மழை போலே ஊற்றும் பெருமழை. நான் விசுவாசிக்கிற ஒரு பெருமழை வரப்போகிறது. இந்த வருஷம் கர்த்தர் ஒரு பின்மாறி மழையை ஊத்த போறாரு. சபைகள் நிரம்பி வழிய போகிறது. அற்புத அடையாளங்கள் பெருக போகிறது. வெளியின் விருட்சங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவரின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று. நல்ல கவனிங்க, பின்மாறி மழை வந்துச்சுன்னா என்ன உடையும்? நுகத்தின் கட்டுகள் உடையும். இந்தியாவிலே நம்மை அடிமைப்படுத்துகிற நுகத்தின் கட்டுகள் ஒரு பின்மாறி மழையை பெய்யும் போது சேர்ந்து ஒரு அல்லேலூயா. ஏழாவது காரியம் விசுவாசம். என்ன காரியம்? விவசாயத்துல ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா? நம்பிக்கை. சாதாரண நம்பிக்கை இல்லை, நிச்சயமான நம்பிக்கை. நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை. இட் இஸ் கால்ட் ஷுவர் ஹோப். எல்லாரும் சொல்லுங்க, ஷுவர் ஹோப். ஷுவர் ஹோப். ஷுவர் ஹோப்னா என்னங்க? கலாத்தியர் 6:9 வாசித்து பாருங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. தளர்ந்து போகாதிருந்தால், நம்ம தளர்ந்து போகாம ரூவா திருச்சபையே தளர்ந்து போகாம எவ்வளோ புயல் வந்தாலும் எவ்வளோ மழை வெள்ளம் வந்தாலும் தளர்ந்து போகாமல் இருந்தா ஏற்ற காலத்துல பெரிய மகசூல அறுவடை செய்ய போறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தளர்ந்து போகாதீங்க, அறுவடை வருகிறது. உங்க சூழ்நிலை மாறப்போகிறது. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க போகிறீங்க, கடன் வாங்க மாட்டீங்க, வாழாக்காமல் தலையா மாத்த போறாரு. தளர்ந்து போகாதிருப்போமாக. ரோமர் 12:11-13 வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய இந்த வைராக்கியம் பேஷனை விட்டுறக்கூடாதான். நம்பிக்கையிலே எப்படி இருங்க? பக்கத்தில் பார்த்துக்கோங்க, நம்பிக்கையில அழுதுகிட்டே இருக்காதீங்க. கத்திர எனக்கு என்ன செஞ்சாரு, எனக்கு என்ன செஞ்சாரு, நான் பேசாம பிரசங்கம் பண்ண மாட்டேன், எனக்கு இன்னும் இது கிடைக்கல அது கிடைக்கல, நான் வீட்லயே உட்காந்து ரூம் போட்டு அழ போறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்பிக்கையில எப்படி இருங்க? அங்க வாஸ்தவம் நம்பிக்கையில பொறுமையா இருங்கன்னு வாஸ்தவம், இங்க வாசிக்கிறோம் நம்பிக்கையில சந்தோஷம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. நம்பிக்கை இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்? சந்தோஷமா இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும், என் ஆண்டவர் எனக்காக யாவையும். கையை தள்ளுவியா சொல்லுங்க. சொல்றது ஈஸிங்க, மெசேஜ்ல சொல்றது ஈஸிங்க. ஆனா மதியானம் 2 மணிக்கு நைட்டு 2 மணிக்கு வந்து ஒரு பிசாசு வந்து நிப்பான் பாருங்க. என்னத்த
இந்த என்னத்தன்னு ஒரு வார்த்தையை கொண்டு வந்து வைப்பான் பாருங்க. என்னத்தை அவரை தேடி, என்னத்தை ஜபம் பண்ணி, என்னத்தை அறுக்காவலையும் இப்படிதான் சொன்னாரு. என்னமோ எல்லாத்தையும் அறுத்து கிழிக்கிற மாதிரி கத்த தந்துருவாரு தந்துருவாரு தந்துருவாரு. அதுக்கு முன்னாடி சொன்னாரு இதை செய்வாரு அதை செய்வார். ஒன்றும் வரலையே. நம்பிக்கையில் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா. உபத்திரவத்தில் எப்படி இருக்கணும்? உண்மையை சொல்றேன், சில நேரத்தில் உபத்திரவம் சீசன் வரும்போது நமக்கு மைண்டுக்கு ஒண்ணுமே புரியாது தெரியுமா? யோபு கிட்ட ஏன் உன் பிள்ளைங்க இறந்தாங்கன்னு கேட்டா யோபு என்ன சொல்லுவாரு? நான் அறியேன் பராபரனே, கர்த்தர் கொடுத்தார், என் அறிவு கேட்டல. பக்கத்தில் பார்த்து என் அறிவு கேட்டல. பரலோகத்துக்கு நீங்க ஒரு நாள் போவீங்கல்ல, அன்னைக்கு கர்த்தர் சொல்லுவார், நான் ஏன் உனக்கு அதை வாய்க்க பண்ணலன்னா, உனக்கு அது சின்னூண்டு இடம், நீ ஒரு கிரவுண்டில் அடப்பட போறியா? நான் உனக்கு எத்தனையோ ஏக்கர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். நீ மாருதி காரை கிடைக்கலன்னு அழுதுகிட்டு இருக்கிற. உனக்கு உன் உருவம் பெருசாக போகுது, ஊழியம் பெருசாக போகுது, உனக்கு ஓல்வோ பஸ் கணக்கில் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். நீ எதுக்குப்பா குச்சைஸ்க்காக நீ அழுதுகிட்டு இருக்கிற? நான் உனக்காக குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம் பார்லரையே தரப்போறேன். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, குச்சைஸ்க்காக அழாதீங்க. குச்சைஸ், பாலாய்ஸ், ஐஸ், பாலாய்ஸ். அன்பானவருடைய எல்லாம் சீசன் தான். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா இந்த ரோட்டில் விற்கிற ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கவே மாட்டார். ஏன்? அவர் எங்களுக்கு சொன்ன விளக்கம் இப்போ வரைக்கும் மனசில் அப்படியே பசுமரத்து ஆணி மாதிரி இருக்குது. அவன் சூப்பிட்டு வச்சிருப்பான்டா, பாவம் அந்த ஐஸ்காரன். அவன் எல்லா ஐஸ்கிரீமும் எடுத்து சூப்பிட்டா வச்சிருப்பான். எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், அது சுகாதாரமற்ற தண்ணீரில் தயாரிக்கப்பட்டது, அதனால நான் உங்களுக்கு வாங்கி தர மாட்டேன். இவ்வளோ பெரிய ஆன்சரை இருக்கேன். அவருக்கு அப்போ கொடுக்க மாட்டார். அவன் சூப்பிட்டு வச்சிருப்பான், அவ்வளோதான். நாங்கள் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இன்னைக்கு அதே அப்பா எங்களுக்கு ஃபேமிலி பாக்கா வாங்கி தரார். கையவே தள்ளி வச்சு சொல்லுங்க. ஸோ அன்னைக்கு அவர் வேண்டான்னு சொன்னதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இன்னைக்கு அவர் வாங்கி தரதுக்கு, அன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட வேண்டான்னு சொன்னதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறாரு. சோர்ந்து போகாமல் இருந்தா ஏற்ற காலத்திலே கையை உயர்த்தி சொல்லுங்க, அறுக்க போறோம். எத்தனை பேர் சொல்லுங்க அறுவடைக்கு ரெடியா இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? 7th key to the harvest, sure hope. எழும்பி நிக்கலாமா? ஜீசஸ். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு? எல்லாம் வலது கரத்தை உயர்த்துங்க. உங்க கையில கர்த்தர் இந்த சாவிகளை தருவாராக. இந்த 7 காரியங்களையும் உங்க கையில கர்த்தர் தருவாராக. ஷுவர் ஹோப். 7th is sure hope. உங்க கையில் அந்த ஷுவர் ஹோப்பை நிச்சயமாகவே முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாதுன்னு உங்க கையில கர்த்தர் அந்த சாவியை கொடுத்து ஆசீர்வதிக்க போறார். Those who are watching me online, I want to prophesy to you that your season is changing. Your season is changing. Your season of tears is over. Your season of reproach is over. Your season of belittling yourself is over. The Lord says, I'm going to give you a great harvest. உனக்கு ஒரு பெரிய அறுவடையை நான் தரப்போறேன். அறுவடை மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம். நீ எனக்காக எழும்பி வா. நான் உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா மாற்ற போகிறேன். எல்லா கைகளை உயர்த்தி அந்நிய பாஷையில பேசுங்க பார்ப்போம். இயேசுவின் நாமத்தினால I receive it in the name of Jesus. வாயை திறந்து சொல்லுங்க, I receive it in the name of Jesus. I receive it in the name of Jesus. ரபத நம சந்து ரபசகே. ஆண்டவரே, என் பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். Lord, let this be a year of turnaround, Lord. The season has come. The harvest is plenty. We receive your grace. மனதார ஆசீர்வதிக்கிறேன். எல்லாம் அந்நிய பாஷையில பேசுங்க பாப்போம். I'm going to release the blessing. Father, in the name of Jesus, those who are watching, பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளையை தர போறீங்க. I release the seed. யாரெல்லாம் கடன்ல இருக்கிறாங்களோ கடன்ல இருந்து ரிலீஸ் பண்றேன்ப்பா. வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு வேலையை ரிலீஸ் பண்றேன். சபையில வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு பெரிய அறுவடை கட்டளை இடுகிறேன். அநேகர் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறத பாக்கியமாய் நினைத்து வருவார்களாக. பணத்துக்காக அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்காக கடைசி நாட்களில் அநேக வாலிபர்கள் எழும்புவார்களாக. பாடல்கள் வெளிவருவதாக, சத்தியம் சத்தியமாய் பிரசங்கிக்கப்படுவதாக, என் ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். சத்தமா சொல்லுங்க, ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும்
ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.